அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல பேருக்கு வாய்ப்பை கொடுத்ததுல நபிக்கு அடுத்தது, தூதருக்கு அடுத்தது, முஹம்மதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்தது பல நல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தான். என்ன வாய்ப்பு? மக்களிடம் போய் அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்ற வாய்ப்பு. மக்களிடம் போய் பொடுபோக்காக இருந்துராத, மரணம் இருக்குது, மரணிச்சிருவே, அதற்கு முன்னாடி அல்லாஹ் வணங்கிட்டு மரணி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கெல்லாம் வணங்கி இருக்கிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த அன்பை நாம புரிஞ்சு நடக்கணும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா என்று சொன்னார்களோ, நான் எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள நல்லடியானா இருக்கக்கூடாதான்னு கேட்டார்களோ, அது மாதிரியான தாயிகளா இருக்கணும். தாவாவை கமர்ஷியலா மாற்றக்கூடிய தாயிகளா இருக்கக்கூடாது. தாவா அப்படிங்கக்கூடிய ஒன்று சில செல்வாக்குகளை பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. எப்படி அது பயன்பாட்டுக்கு வருது தெரியுமா? தவறு செய்தால் பொதுவாக யார் தவறு செய்தாலும் மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது தவறை பார்த்தால் ஃபல்யுகையிருஹு பியதிஹ், அவருடைய கையினால் அதை தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அது அவரால் முடியவில்லை என்றால் வபிலிசானிஹி, அவருடைய நாவினால் அதை தடுக்கட்டும். அதுவும் முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் ஒதுங்கி போகட்டும். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பணக்காரன் தவறு செய்தால், அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தவறு செய்தால், அல்லது கல்வியாளர்கள் தவறு செய்தால் இவர்களுடைய தவறை நீங்கள் சொல்லாதீர்கள். அப்பாவிகள் தவறு செய்தால், சாதாரண மக்கள் தவறு செய்தால் அவர்களுடைய தவறை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டிக்காட்ட வேண்டும். தவறை சுட்டிக்காட்டுவதில் இஸ்லாமிய மாண்பு ஒன்று இருக்கின்றது. ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியில் தவறு செய்தால் தனிப்பட்ட ரீதியில் சுட்டிக்காட்டணும், அதை வெளியில கொண்டு வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய தவறை நீங்க என்ன பண்ணுங்க, மறைங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அதை வேற யார்ட்டையும் பரப்பாதீங்க. இன்னொன்னு இருக்குது, சமூகத்துல இவர்கள் விதைத்த தவறுனால தவறு பெருகி இருக்கும்ல, இவர்களை சமூக ரீதியாகவே நாம என்ன பண்ணணும், கண்டிக்கணும். ஏன்? இவர் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத மக்களும் உணரணும். பலர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, தவற மறைக்கணும் எல்லாத்தையும் மறைச்சிடும். எது தனிப்பட்ட பிரச்சனையோ அந்த தனிப்பட்ட பிரச்சனையை மறைக்க வேண்டும், அவரிடம் சொல்லணும். ஆனா அதே மனிதர் பிதஅத்தை பரப்புவாராக இருந்தால், குராஃபத்தையும் ஷிர்கியத்தையும் பாவகாரியங்களையும் பொது வழியில இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்ல பரப்புவாரா இருந்தா அவரை சமூகத்துக்கிட்ட நாம அடையாளம் காணணும், இவர் தவறுன்னு. அவர் ருஜு செய்யாத வரை, அவர் ருஜு செய்தார் என்றால், இது தவறுன்னு ஒத்துக்கிட்டார்னா அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபிக், அவர் தவறுன்னு ஒத்துக்கிட்டார். ருஜு செய்யவில்லை, அவர் தவறு என்பதை ஒத்துக்கவே இல்லை, அவர் அப்படித்தான் நிற்கிறார், நான் செய்தது சரிதான் நிற்கிறார்னா he has to be exposed according to Islam.